இதுவரையில் வெளிவராத பல தகவல்கள் வெளிவர இருக்கின்றன. அவற்றின் ஒரு பகுதியை பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அவற்றின் ஒரு பகுதி என்று குறிப்பிடுகின்ற போது பிள்ளையானிடமிருந்து பல தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல தகவல்களை பிள்ளையான் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவற்றை பொதுமக்களுக்கு மிக விரைவில் தெளிவுபடுத்துவோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூறியதை நலிந்த ஜேதிஸ் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார். அது மட்டுமல்லாது விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் எதிர்பாராத மிக பெரும் முக்கிய புள்ளிகள் எல்லாம் சிக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை நாசுக்காக கூறுகின்றார். விசாரணை இப்போதும் நிறைவடையாமல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதி அமைச்சரும் தன்னுடைய கருத்தை கூறுகின்ற போது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சூத்திரதாரி இரவிலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தொடரப்படுவார்கள் என்று நீதி அமைச்சரும் தன்னுடைய பங்கு குறிப்பிட்டு விட்டார். இப்போது நலிந்த ஜேதிச குறிப்பிட்டார், நீதியமைச்சர் குறிப்பிட்டார், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டார். ஏன் நீங்கள் நினைப்பது போன்று சுரேஷ் சாலவை கைது செய்ய முடியாது? அது தொடர்பான ஒரு விசாரணை தான் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுரேஷ் சாலவை ஏன் கைது செய்ய முடியாது? எதனால் கைது நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன? விமான நிலையத்திலே அவருக்கான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏன் அவரை விசாரணைக்கு கூட அழைக்க முடியாமல் இருக்கின்றது? அங்குதான் சுரேஷ் சாலே ஒரு கெட்டித்தனமான வேலையை பார்த்திருக்கின்றார். ஆதாரங்கள் எதுவும் இல்லை சுரேஷ் சாலே இதற்குள் நேரடியாக தொடர்புபட்டார்கள் என்று. ஆனால் இப்போது அரசிடம் இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான ஒரே ஒரு ஆதாரம், 2018 செப்டம்பர் மாதம் அளவில் கோட்டாபாயவின் பிரத்யேக வாசஸ்தலத்திலே ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெறுவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை சுரேஷ் சாலே ஊடாக ஆசாத் மௌலானா செய்திருந்ததாகவும், அந்த சந்திப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் பிரசாந்தன், அதே போன்று இனிய பாரதி, தேவராஜன் என்கின்ற மூவரோடு தானும் சென்றதாகவும், இது ஆசாத் மௌலானா குறிப்பிட்ட விவகாரம் இப்போது அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விவகாரம். அந்த சந்திப்பின் போது முன்னாள் ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் கபில அவர்கள் அந்த இடத்தில் இருந்ததாகவும் ஏற்பாடு செய்கிறார் சுரேஷ் சாலே. அந்த இடத்தில் சுரேஷ் சாலே இருந்தாரா இல்லையா என்பது தொடர்பில் ஒரு முழுமையான ஆதாரம் வேண்டும், அல்லது முழுமையான தரவு இல்லாமல் தான் இப்போது அரச புலனாய்வுத்துறை திணறிக் கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய கைதுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் இருப்பதனுடைய மிக பிரதானமான காரணம் இதுவென்றுதான் கூறப்படுகிறது. நலிந்த ஜேதிச, ஆனந்த விஜயபால போன்றவர்கள் எல்லாம் ஆசாத் மௌலானா தொடர்பில் ஒரு நெருக்கமான கருத்துக்களை கூறுகின்றார்கள். ராஜதந்திர அணுகுமுறை ஊடாக அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் என்று.